எடுத்துருவோம். ஐயா ஹைடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ரொம்ப போர் அடிச்சுட்டே இருந்துச்சு, ரொம்ப நல்லா போகணும்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஸ்பாட்டு தான். ஸோ சண்டே லீவு, பாய்ஸ்லாம் சேர்ந்து பிளான் பண்ணோம். என்னமா ஜாகிர் முக்கிய எங்கேருந்து அப்படின்னா, நாங்கள் இங்கே சென்னை ஆலந்தூரில் இருக்கோம். ஆலந்தூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் சூஸ் பண்ண ஒரு இடம் தான் தடா. இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒண்டர்ஃபுல் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, அங்கே சுற்றி இருக்க அந்த மலைகள், அங்கே இருக்க அந்த வியூ பாயிண்ட், அங்கே இருக்க பீப்புள்ஸ், கிளைமேட்ஸ், ஸோ இது எல்லாமே ஒரு சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் சென்னையில் இருந்துட்டு ஆந்திராக்குள்ளே என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு நீங்களே அந்த ஃபீலை வந்து ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க. அந்த ஸோ அந்த கிளைமேட்டு, அந்த மலையோட மவுண்டைன் வியூ, இது எல்லாத்தையும். ஸோ அந்த டைம் நாங்கள் போன டைமே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. பிகாஸ் இது இன்னும் சொல்ல போனால் இது ஆக்சுவலாக ஒரு சீசனே கிடையாது. நாங்கள் போனதே ஒரு வெயில் நாள். இந்த டைம் வந்து இந்த வெயில் நாள்லையும் போயிட்டு அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி பார்த்து போங்க. அப்புறம் இந்த சீசன்ல ஸோ இந்த அருமையான ஒரு ஸ்பாட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க அப்படின்னா நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு வரலாம். தென் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆன உடனே பார்க்கிங்க்கு மட்டுமே நீங்கள் 4 வீலர் வெஹிக்கிள்ஸில் போகிறீங்க, லைக் கார் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா 300 அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அது இல்லாமல் பர் ஹெட்டுக்கு 50, அதாவது 50 நீங்கள் தனியாக அதுக்கு தனியாக டிக்கெட்டு வாங்கணும். தென் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆன உடனே நீங்கள் உங்களோட காரு கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மலை ஏறுற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே போகும்போதே ஒரு கேன்டீன் இருக்கும். அங்கே உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கலாம். அங்கே மட்டும் தான் வாங்க முடியும். ஏன்னா ஒன்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எந்த ஒரு சோர்ஸுமே அங்கே யாரும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேணுங்கிறது முன்னாடியே நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அப்படி இல்லை ப்ரீ பிளானாக நீங்கள் உங்கள் ஏரியாவிலேருந்து வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் பண்ண ஒரு பெரிய தப்புமே என்னன்னா, நாங்கள் ஃபுட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போகல, வாட்டர் எதுவும் பிளான் பண்ணல. ஸோ அங்கே போயிட்டு அங்கே வர தண்ணியை தான் நாங்களே பிடிச்சி குடிச்சிட்டு. ஸோ அது ஒரு பெட்டர் வே கிடையாது. ஸோ நீங்கள் இங்கேருந்து நீங்கள் கொண்டு போகிறது தான் ஒரு நல்ல, உங்கள் ட்ரிப்பு வந்து ஒரு என்ஜாயபுளாக போகும். தென் நல்லா என்ஜாய் பண்ணலாம். தென் அங்கே இருக்க ஒரு ஸ்பாட்டுமே வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த ஒரு நேச்சுரல் சவுண்டு, அந்த ரிவர் மலையிலேருந்து ஊற்றுற இதை வந்து தண்ணி ஊற்றுற அந்த சவுண்டு, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பீஸ் அண்ட் காம கொடுக்கும் உங்களுக்கு. தென் மோஸ்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு போன உடனே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி, லைக் மலையிலேருந்து வந்த தண்ணி எல்லாமே ஒரு இடத்துல வந்து தேங்கி நிற்கும். நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவரி ஸ்டெப்ஸை வந்து நாங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருப்போம் வித் நம்ம பாய்ஸோட. ஸோ நீங்கள் அதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக குளிக்கலாம். அதில் ரொம்ப ஆழம்லாம் கிடையாது. உங்களுக்கு ஸ்விம்மிங்கே தெரிலனாலும் நீங்கள் அதில் பண்ண முடியும். ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப ஹாப்பியாக நல்லா என்ஜாய் பண்ணலாம் அங்கே. தென் அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா, நீங்கள் போகிற டைமை பொறுத்து சம்டைம்ஸ் வந்து தண்ணி நிறையா வரும்போது நீங்கள் போனீங்கன்னா அங்கேயுமே வந்து உங்களால் பாத்ரூம் பண்ண முடியும், குளிக்க முடியும். ஆனால் நாங்கள் போன டைமில் தண்ணி கம்மியாக வந்ததுனால எங்களால் மேலே போகும்போது சரியாக என்ஜாய் பண்ண முடியும். பட் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த ஒரு இடம் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து விரும்பி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம்னே சொல்லலாம். தென் நீங்கள் அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா நிறையா ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸு ஆக்சுவலாக மேலே தான் இருக்குது. நாங்கள் போன டைம் அங்கே தண்ணி வரல. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி கூட இருக்கும், நீங்கள் அதையும் பார்ப்பீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யா
அப்படியா? அவ்வளோதானே, இனி குளிக்கிறீங்க? அவ்வளோதான், நான் குளிக்கவே இல்லை. நான்லாம் போய் காருக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போய் குளிச்சுட்டு ப்ரோ வாட் ஹேப்பன் ப்ரோ? தண்ணி இருக்கா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் எவ்வளோ பட்ஜெட், எப்படி நீங்கள் போனீங்க வந்தீங்க, எந்த டைம் போகலாமா வேணாமா, இதை பற்றி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, பாய் பாய்.